இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அவர் மரித்த பின்பு நடந்த 5 காரியங்களை உங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை அவர் விட்டார். சிலுவையின் மரணத்தில் அவர் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். தனக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பொறுப்பு, அந்த பணியை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்படி தேவன் கொடுத்த அந்த மாபெரும் பணியை நிறைவேற்றின பொழுது நடந்த 5 சம்பவங்கள் அங்கே மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்பர் 1, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை அந்த நாட்களிலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பலவிதமான வழிபாட்டு தலங்கள் இருந்தது. அன்றைக்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டுமே அந்த திரைச்சீலைக்கு பின்பாக செல்ல முடியும். ஆனால் இயேசு நமக்காக மரித்ததுனால அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை எல்லாம் அவருக்கு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்ததுனால இன்றைக்கு எல்லாரும் கிருபாசன தண்டை வரக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு கிருபையின் ஆசனத்தில் நமக்கு யாருக்கும் இன்றைக்கு ஒரு மத்தியஸ்த தேவையில்லை. இவர் மூலமாக தான் ஆண்டவரிடத்தில் போகணும்னு இருக்கிற அந்த நிலைமை இல்லாதபடி பழைய ஏற்பாட்டில் இருந்த வழிமுறைகளை மாற்றி ஒரு புதிய வழியாக நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே எல்லாம் என்று சொன்னாரே, அந்த ஜீவாதிபதி நமக்காக மரித்ததுனால தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி 2ஆக கிழிந்தது. அதற்கு அப்புறமாக 2ஆவதாக நடந்த சம்பவம் என்றால் பூமியும் அங்கே அதிர்ந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். பூமி அதிர்ந்தது. பூமி கூட அவருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளாதபடி பூகம்பம், பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். 3ஆவதாக கண்மலைகளும் பிளந்தது. மலைகள் கூட அவருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளாதபடி கண்மலைகளும் பிளந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். அதற்கு அப்புறமா வாசித்து பார்க்கும் பொழுது கல்லறைகளும் திறந்தன. அன்றைக்கு இருந்த இயேசு அவர் உயிரோடு கூட இருப்பார் என்பதற்கு அடையாளமாக அவர் மரித்த பின்பு அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு முன்பதாகவே கல்லறைகளும் திறந்தன. இயேசு உயிரோடு கூட எழுந்த பொழுது அவர் லாசரு வீட்டுக்கு சென்றபோது சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறதும் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே. அன்றைக்கு லாசருவை அடைக்க வைத்திருந்த அந்த கல்லறையை திறக்க சொன்ன ஆண்டவர் அவர் மரித்த போது கல்லறைகளும் அங்கே திறந்தன என்று வாசித்து பார்க்கிறோம். நித்திரை அடைந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அதோடு கூட மட்டுமல்ல, அந்த மரித்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்றால் வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி சொன்னார், மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராயிருந்தாலும் அவர் மெய்யாகவே தேவன், தேவகுமாரன், வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருச்சுன்னா அந்த அதிகாரமுள்ள ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்து ஒரு மரித்தார், உயிர்த்தார் என்பதற்கு அடையாளமாக மரித்த நாளில் நடந்த சம்பவத்தை நாம் இங்கே காண்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் மூலமாக நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் உயிரோடு கொண்டு எழுந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவரை விசுவாசிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவியையும் அவர் நம்மை புதுப்பிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார். அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ். இரத்தமே சிந்தப்பட்ட